கிராமத்தாருடைய பெரிய ஒத்துழைப்பு, நிறைய நன்கொடையாளர்கள் நிறைய உதவி செய்து சிவாலயம் கட்டுவது என்பது சாதாரண கிடையாது. பெரிய பெரிய ராஜாவின் காலத்தான் இந்த மாதிரி சிவாலயங்கள்லாம் கட்ட முடியும். அதே போன்று மீனாட்சி சுந்தரேஸ்வரருக்கு ஆலயம் அமைத்து அதோட சாமியை கட்டி போடாம தினந்தோறும் கிட்டத்தட்ட ஒரு 2-3 நாள் தான் இந்த விஷயம் இங்கே காலி காலத்தினால இப்படி வர முடியல. தொடர்ச்சியா நாங்கள் கண்ணா சொல்லும் போது கிரியாமுட்சம் சொல்லுவோம். 45 நாள் மண்டல பூஜை, கிராமங்கள் வந்து 48 நாள் 40 நாள் மண்டல பூஜை தான் வருது. ஆனால் நாங்கள் கண்ணா சொல்லும் பொழுது கிரியாமுட்ச யந்திரங்கிறது 3 பட்சங்கள் சேர்ந்த அந்த மண்டல பூஜை கிட்டத்தட்ட நம்ம ஆலயத்தில் மீனாட்சி 45 தினங்கள் தினந்தோறும் பூஜை நடந்தது. அது 7 மண்டலம். நான் நிறைய நான் புரியுவேன். இருந்தாலும் இந்த கோவிலுடைய மீனாட்சி சுந்தரேஸ்வரர்களால நானும் ஒத்துழைப்பு செய்த பரமபதி சாமி அவர் நாங்கள் பகுதி திருவிழா காப்பினோட அவர் வந்து இங்கே ஒத்துழைப்பு செய்து மண்டல பூஜை சிறப்பான கோயில தினந்தோறும் சாமிக்கு நைவேத்தியம், அதுபோக அன்னதானங்கள் ஏற்பாடு செய்த சுந்தரேஸ்வர சாமியுடைய ஆலயத்துடைய தினந்தோறும் நடைபெறக்கூடிய மண்டல பூஜையும் இங்கே நடைபெற்றது. எனவே இன்னைக்கு மண்டல பூஜை முடிஞ்சாலும் நைட்டு நாடகம், நாளை காலையில் எல்லாரும் எல்லாம் இருந்து மற்றும் யாரும் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் வரக்கூடாது, யாருமே இறைவனுடைய அருள் பரிபூர்ணமாக நம்ம எல்லாம் நினைக்கணும் அப்படின்னா அவன் அருளானே அவன்தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தலையை சொல்லியிருக்காங்க. இறைவனுடைய அருள் இருந்தாருன்னா இன்னைக்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நம்ம வந்து கும்பிடுங்கிற அருள் இருந்தாருன்னா நம்மளால வர முடியும். இன்றைய தினம் அவர் சமஸ்தானத்துடைய விமானிக்கு வர மாதிரி இருந்தது. அவர் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நினைக்கிறார். எனவே இன்னைக்கு இருக்கக்கூடிய எல்லாரும் நல்லதே செய்து நல்லதே கிடைத்திருப்பதனால நம்ம எல்லாரும் வந்து சிவனுடைய திருவடி தாமரை எல்லாரும் வணங்குகிறோம். எனவே நடைபெறக்கூடிய நிகழ்வு பூஜைகள் கிட்டத்தட்ட ஒரு 2-3 வருஷங்களாக நமது ஆலயத்தை மீனாட்சி சுந்தரேஸ்வரர் சுவாமிக்கு கிட்டத்தட்ட எப்படி ஆனாலும் ஒரு 1000 லிட்டர் குறையாம பால் அபிஷேகம் பண்ணிருக்கோம். வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை அப்படின்னா யார்கிட்ட கேட்கறாங்க, பூமி என்ன இங்கே வச்சு எதாவது மீனாட்சி படத்துக்கு பால் வந்து அவரை பிச்சை எடுக்கிற மாதிரியே இங்கே வந்து கேட்க வச்சு இந்த சாமிக்கு அவரோட அபிஷேகம். அது அவர் சொன்ன உடனே இருக்கக்கூடிய கிராமத்தால் எல்லாரும் ஒத்துழைப்போம். சாமிக்கு தான் கட்டி மீனாட்சி படத்துன்னு எல்லாரும் பயந்து இறைவனுக்கு நீங்க அபிஷேகம் செய்யற அந்த சக்தி நம்ம எல்லாரும் சேர்ந்து இன்னைக்கு சாமிக்கு கொடுக்கும். எனவே கும்பாபிஷேகம் பேச முடியல. நிறைய சிவாச்சாரியெல்லாம் அவங்கெல்லாம் முதல் சொல்றதுக்காக நான் வழிபடுத்திருந்தேன். கிராமப்புற மக்கள் எல்லாரும் இதே போன்று வெள்ளிக்கிழமை செவ்வாய்க்கிழமை சாயந்தரம் காலையில பூஜை பண்ணாங்க, சாயந்தரம் மக்கள் எல்லாரும் வருவாங்க அப்படின்னு சொல்லலாம். எனவே ஒவ்வொரு காரியங்களாக இவங்களுக்கு என்ன நம்ம நினைக்கிறோமோ